வணக்கம் நண்பா நண்பி. சும்மா வந்து விஜய் மாரி பேசி பார்த்தேன். வெல்கம் பேக் டு டேட்டாவதி சேனல். இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்ம வந்து எஸ்கியூஎல் அப்படின்ற அந்த ஒரு ஃபுல் கிராஷ் கோர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து ஒரு சீக்வென்ஸா YouTubeல அப்லோட் பண்ணுறோம். அந்த வரிசையில இது வந்து பார்த்தீங்கன்னா, பார்ட் 3 வீடியோ. நம்ம ஏற்கனவே வந்து ஃபர்ஸ்ட் பார்ட்ல வந்து பார்த்தீங்கன்னா, டேட்டாபேஸ் என்னன்னா, டேட்டாபேஸ் எப்படி கிரியேட் பண்றது? எஸ்கியூஎல் என்னன்னா, ஃபர்ஸ்ட் எஸ்கியூஎல் எப்படி இன்ஸ்டால் பண்றது? எஸ்கியூஎல்லுக்குள்ள வந்து பார்த்தீங்கன்னா, ஆ எம்எஸ் எஸ்கியூஎல்னா என்ன? ஸோ இந்த மாரி விஷயம்லாம் பார்த்தோம். பிளஸ் வந்து எப்படி ஒரு டேபிள் கிரியேட் பண்றது? அந்த டேபிள்குள்ள எப்படி வேல்யூஸ் இன்சர்ட் பண்றது? அப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா, ஆ கண்டிஷன்ஸ் எப்படியெல்லாம் போடுறது? அதாவது கன்ஸ்ட்ரெயின்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல. அந்த கன்ஸ்ட்ரெயின்ட்ஸ் எப்படியெல்லாம் போடுறது? ஒரு காலம்க்கு எந்த மாரி கன்ஸ்ட்ரெயின்ட்ஸ் போடுறது? இந்த மாரி விஷயங்கள்லாம் ஃபர்ஸ்ட் பார்ட்ல பார்த்தோம். செகண்ட் பார்ட்ல வந்து பார்த்தீங்கன்னா, CRUD ஆப்பரேஷன்ஸ். CRUDனா வந்து பார்த்தீங்கன்னா, கிரியேட்டு, ரீடு, அப்டேட்டு, டெலீட். எப்படி வந்து ஒரு டேபிள கிரியேட் பண்றது? அதுக்குள்ள வேல்யூ எப்படி இன்சர்ட் பண்றது? அப்புறம் அந்த டேபிள்ல இருக்கிற வேல்யூஸ் எப்படி ரீட் பண்றது? அப்புறமா எப்படி அப்டேட் பண்றது? அப்புறம் எப்படி டெலீட் பண்றது? இந்த மாரி எல்லா விஷயமும் பார்த்தோம். அப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு எஸ்கியூஎல் ஸ்டேட்மென்ட்க்குள்ள எந்தெந்த மாரியான ஆ பார்ட்ஸ் இருக்கும் அப்படின்றதெல்லாம் பார்த்தோம். செலக்ட்னா என்ன? டிஸ்டிங்க்னா என்ன? ஃப்ரம்னா என்ன? வேர்னா என்ன? குரூப் பை, ஹேவிங்கு, சார்ட்டு. அந்த மாரி எல்லாமே டிஃபரெண்டான எல்லா இதுவுமே பார்த்துட்டோம். அந்த வரிசையில நம்ம இப்ப என்ன பார்க்க போறோம்? இந்த பார்ட் 3ல அப்படின்னு கேட்டீங்கன்னா, அந்த வேர் கண்டிஷன்ஸ். வேர் கண்டிஷன்ஸ் நம்ம ஆல்ரெடி வந்து போன வீடியோல பார்த்தோம். ஆனா போன வீடியோல வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு ரீட் பண்ணும்போது எப்படி பண்றோம் அப்படின்னு பார்த்தோம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, அந்த வேர் கண்டிஷன நம்ம வந்து டீப் டைவ் பண்ண போறோம். டீப் டைவ் இன் த சென்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, வேர் கண்டிஷனுக்குள்ள எந்த மாரியான கண்டிஷன்ஸ்லாம் போடலாம். எந்த மாரியான கண்டிஷன்ஸ் எல்லாம் ஆல்ரெடி எஸ்கியூஎல்க்குள்ள அவைலபிளா இருக்கு அப்படின்றத போட போறோம். நம்ம இருக்கிறதுல வந்து பார்த்தீங்கன்னா, அந்த எஸ்கியூஎல்க்குள்ள ஒன் ஆஃப் த முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, அது வந்து அந்த ஃபில்டர் அப்படி தான் சொல்றோம். ஏன்னா வந்து நம்ம எந்த லாஜிக் போட்டாலுமே வந்து பார்த்தீங்கன்னா, அதுல நெறைய காம்ப்ளிகேட்டடா வந்து திங்க் பண்ணி கிரியேட்டிவா யோசிச்சு போட போறது எது அப்படின்னு கேட்டீங்கன்னா, அந்த லாஜிக்கல் ரீசனிங்கோட போட போறது எது அப்படின்னு கேட்டீங்கன்னா, அந்த ஃபில்டரிங் பார்ட் அப்படிதான். இந்த ஃபில்டரிங் பார்ட்டுக்குள்ள எந்தெந்த மாதிரியான ஆப்பரேஷன்ஸ் இருக்கு, எந்த மாதிரிலாம் ஃபங்ஷன்ஸ் இருக்கு அப்படின்றத வீடியோல கம்ப்ளீட்டா பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து நான் என்ன பார்க்க போறேன் அப்படின்னு சொல்ல போறேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த வேர் கண்டிஷனுக்குள்ள நம்ம ஆல்ரெடி பார்த்தோம். வேர்னா என்ன பண்ணும் அப்படின்றத பார்த்தோம். செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் கஸ்டமர் அப்படின்றது நம்ம டேபிள் நேம் வச்சோம்ல. இந்த கஸ்டமர் மாஸ்டர். செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் கஸ்டமர் மாஸ்டர். இது ஃபர்ஸ்ட் பார்த்துக்கலாம். செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் கஸ்டமர் மாஸ்டர் எக்ஸிக்யூட் பண்ணா நம்மளுக்கு என்ன கிடைச்சது? ஃபர்ஸ்ட் சர்வர் கனெக்ட் பண்ணுமா? ஓகே. ஸ்பெல்லிங் கரெக்டா போட்டனா இல்லையா? எதுக்கு அந்த தடவை டைப் பண்ணுவோம்? கஸ்டமர் மாஸ்டர். இந்த மாதிரி கண்டிஷன் அந்த மாதிரி கொரி போட்டு நம்ம ரன் பண்ணுவோம் நம்மளுக்கு கிடைச்சது. கஸ்டமர் மாஸ்டர் ஒரு ஆப்ஜெக்டே இல்லையா? அட பாவீங்களா? ஃபர்ஸ்ட் வந்து இந்த மாதிரி ஏதாவது எரர் வந்துச்சுன்னா என்ன பண்ணணும் அப்படின்னாக்கா யூஸ் ஒய்டி அப்படின்ட்டு கொடுக்க போறோம். ஏன்னா இந்த டேட்டா பேஸ் யூஸ் பண்ணோம் அப்படின்ட்டு நம்ம கம்ப்யூட்டருக்கு சொல்றோம். சொல்லிட்டு இப்போ இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, இத எக்ஸிக்யூட் குடுத்தா எக்ஸிக்யூட் ஆகும். நோட் பண்ணிக்கங்க. சம்டைம்ஸ் நான் அப்படின்னு கேட்டீங்கன்னா, வேற ஏதோ ஒரு டிஃபால்ட் டேட்டாபேஸ்க்கு போயிடும். நம்ம வந்து பார்த்தீங்கன்னா, மல்டிபிள் டேட்டாபேஸ் வச்சிருக்கோம். இதுல வந்து நம்ம யூஸ் பண்றது வந்து பார்த்தீங்கன்னா, ஒய்டி அப்படின்ற டேட்டா பேஸ். ஓகேங்களா? ஒய்டின்ற டேட்டாபேஸ். யூஸ் ஒய்டி அப்படின்னு குடுத்தீங்கன்னா, நமக்கு வந்து டேட்டாபேஸ் வந்துரும். இப்போ இதுக்குள்ள வந்து பார்த்தீங்கன்னா, அந்த டேபிள் கிரியேட் பண்ணி வச்சிரும். கஸ்டமர் மாஸ்டர் அந்த டேபிளிங் வந்து வந்துச்சு. இப்போ அடுத்து வந்து கண்டிஷன் வந்து பார்த்தீங்கன்னா, வேர் அப்படின்ற ஒரு கண்டிஷன் இருக்கு. இப்போ இந்த வேர் கண்டிஷன் வந்து ஐ மீன் வேர் அப்படின்னு ஒரு ஃபங்ஷன் இருக்கு. இந்த வேர் வந்து என்ன பண்ணும் அப்படின்னு ஆல்ரெடி உங்களுக்கு சொல்லியிருக்கோம். வேர் வந்து நம்மளுக்கு ஃபில்டர் பண்ணி கொடுக்கும். இந்த கஸ்டமர் மாஸ்டருக்குள்ள எத ஃபில்டர் பண்ணணும் அப்படின்றத நம்ம இங்க மென்ஷன் பண்றோம். இதுக்குள்ள எந்தெந்த மாதிரிலாம் ஃபங்ஷன் வேர்க்குள்ள எந்தெந்த மாதிரிலாம் ஃபங்ஷன் இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்போ டீட்டெயிலா பார்க்கலாம். வந்து பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் வந்து ஈக்குவல் அப்படின்னு ஒரு ஃபங்ஷன் இருக்கு. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, நாட் ஈக்குவல் அப்படின்னு ஒரு ஃபங்ஷன் இருக்கு. நாட் ஈக்குவல் இப்படி போடலாம். அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா, நாட் ஈக்குவல் இப்படி போட்டோமா, அடுத்து அண்ட் அப்படின்னு ஒரு ஃபங்ஷன் இருக்குது. அடுத்து ஆர். இதெல்லாம் ஆல்ரெடி நம்ம கேள்விப்பட்டது தான். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, கிரேட்டர் தென் அப்புறம் லெஸ் ஐ மீன் சாரி லெஸ் தென் அதுக்கப்புறம் கிரேட்டர் தென். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு அப்புறம் கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு இந்த மாதிரி ஃபங்ஷன் பேசிக் ஃபங்ஷன்ஸ் எல்லாம் இருக்குது. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, பிட்வீன் அப்படின்னு ஒரு ஃபங்ஷன் இருக்குது. பிட்வீன் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, இன் அப்படின்னு ஒரு ஃபங்ஷன் இருக்குது. ஓகேங்களா? இப்போ பிட்வீன் பார்த்தாச்சு. இப்போ பிட்வீன் என்ன பண்ணும் அப்படின்னு ஆல்ரெடி இதெல்லாம் நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணணும்ன்ட்டு எதுவும் இல்ல. ஈக்குவல்னா உங்களுக்கே தெரியும். நாட் ஈக்குவலுக்கு வந்து இந்த மாதிரி தான் சிம்பிள் போடுவோம். நாட் ஈக்குவல்னா என்னன்னு தெரியும். அடுத்து அண்டுனா என்னன்னா, அண்டு வந்து 2 கண்டிஷனுமே கரெக்ட்டா இருந்தா அது வந்து ரிட்டர்ன் பண்ணும். அதான் வந்து அண்டு. ஆர் வந்து பார்த்தீங்கன்னா, எய்தர் 1 ஏதாவது ஒரு வந்து ட்ரூவா இருந்தாலும் நம்மளுக்கு வந்துரும். ஏதாவது ஒரு கண்டிஷன் ட்ரூவா இருந்தாலுமே வந்துரும். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, நாட் ஈக்குவல் டு ஐ மீன் சாரி லெஸ் தென், கிரேட்டர் தென்.
அப்புறம் லெஸ் ஆர் ஈக்குவல் டு கிரேட்டர் than ஈக்குவல் டு. ஸோ இதெல்லாமே பார்த்தாச்சு. ஸோ அடுத்து இப்போ வந்து பிட்வீன் அப்படின்றது பார்க்குறோம். ஸோ இப்போ பிட்வீன் வந்து என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸோ 2 வேல்யூ இருக்குதுன்னா, அப்போ இந்த 2 வேல்யூக்கு பிட்வீன்லாம் இருக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் ஏதோ ஒரு நம்பர் வரும்போது யூஸ் பண்ணலாம். இது வந்து எங்கெங்கெல்லாம் யூஸ் பண்ணலாம்னா, இன்டிஜர் அண்ட் டேட். ஸோ இந்த 2 வேல்யூ இருக்கும்போது மட்டும் அந்த வந்து இந்த பிட்வீன் ஃபங்ஷன் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ இந்த பிட்வீன் என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ 5 to 7 அப்படின்னாக்கா, ஸோ இந்த 5 to 7 மட்டும் எடுக்கணும் அப்படின்னாக்கா, நம்ம வந்து இந்த மாதிரி போட்டுக்கலாம். ஸோ பிட்வீன் இப்படி போட்டு குறி போட்டு எடுத்துக்கலாம். ஸோ பிட்வீன் போட்டு இப்போ எக்ஸாம்பிள், ஸோ இந்த பிட்வீன் குறிக்கு எக்ஸாம்பிள். ஸோ பிட்வீன் 5 and 7 அப்படின்னு போறோம்னு வச்சுங்களேன். ஸோ 5க்கு 7க்கும் நடுவில் இருக்க வேல்யூ எடுத்துக்கும். ஸோ 5, 6, 7. ஸோ இந்த மாதிரி 3 வேல்யூ எடுத்துக்கும். ஸோ அதே மாதிரி இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து இன்னொரு டேட் ஒன்று போறோம்னு வச்சுக்கலாம். ஸோ இப்போ டேட் அப்படி போறோம்னு வச்சுங்க. டேட் பிட்வீன் இப்படி பண்ணோம் 2026 08 01 and 2026 08 31. ஸோ இந்த ஒரு மாசத்துக்குள்ள இருக்கிற டேட்டா எடுக்கணும்னா ஸோ இந்த மாதிரி போட்டு எடுக்கலாம். ஸோ இந்த மாதிரி சுச்சுவேஷன்ல ஏதாவது நம்பர் வரும்போது இல்லை ஒரு டேட் வரும்போது வந்து பார்த்தீங்கன்னா அந்த பிட்வீன் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த இன் ஃபங்க்ஷன் எதுக்கு யூஸ் பண்றோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இன் அப்படின்றது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ வந்து ஒரு அரே ஆஃப் ரெக்கார்ட்ஸ் அப்படின்னு சொல்றோம்ல. ஸோ இப்போ ஒரு லிஸ்ட் ஆஃப் ரெக்கார்ட்ஸ் அரேன்னு சொல்லலாம் இல்லை லிஸ்ட்னு சொல்லலாம். ஸோ ஒரு லிஸ்ட் ஆஃப் ரெக்கார்ட்ஸ் வந்து இருக்கும்போது அந்த வேல்யூக்குள்ள இது மேட்ச் ஆகுதா அப்படின்னு செக் பண்றப்போ. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் ஏதாவது ஒரு பேர் இருக்குன்னு வச்சுக்கலாம். ஸோ இங்க வந்து சும்மா வந்து நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா லிஸ்ட் ஆஃப் கம்பேர்ஸ் அகேன்ஸ்ட் லிஸ்ட் ஆஃப் வேல்யூஸ். இதான் வந்து பார்த்தீங்கன்னா இதோட இது. ஸோ கம்பேர்ஸ் அகேன்ஸ்ட் லிஸ்ட் ஆஃப் வேல்யூஸ். ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா இன் ஃபங்க்ஷன். ஸோ இந்த இன் ஃபங்க்ஷனுக்குள்ள எப்படி போடணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த மாதிரி ஒன்று வந்து ஆப்ஷன் ஏவா இருக்கலாம், இல்லை பியா இருக்கலாம், இல்லை சியா இருக்கலாம். ஸோ இந்த மாதிரி ஏதாவது ஒரு இடத்துல யூஸ் பண்ணுறோம்னா, ஸோ அந்த மாதிரி சுச்சுவேஷன் நம்ம யூஸ் பண்ணலாம். ஸோ அடுத்து இருக்கிற ஃபங்க்ஷன் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, லைக் அப்படின்ற ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது. ஸோ லைக் அப்படின்றது எங்கே யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம வந்து ஒரு அன்சர்டனிட்டி அப்படின்னு சொல்கிறோம்ல. ஸோ அடுத்து அந்த வேர்டு இப்படி இருக்குமா அப்படி இருக்குமா அப்படி தெரியாது. அந்த மாதிரி சுச்சுவேஷன் வந்து பார்த்தீங்கன்னா இந்த லைக் கண்டிஷன் யூஸ் பண்ணலாம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து ஒரு நம்பர் ஃபில்டர் பண்ணணும். ஸோ இப்போ நம்பர் ஃபில்டர் பண்ணும்போது நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ 0 இருக்கிறது எல்லாத்தையும் டெலீட் பண்ணணும். ஸோ அப்படின்னாக்கா லைக் அப்படி கண்டிஷன் போட்டு அந்த 0 இருக்கிறதுலாம் டெலீட் பண்ணுற மாதிரி நான் போட்டுக்கலாம். ஸோ அதெல்லாம் நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் இப்போ ஃபர்தராக. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நம்ம எந்தெந்த மாதிரி ஃபங்க்ஷன்லாம் இருக்குது அப்படின்றத ஒரு இன்ட்ரோ கொடுத்துறேன். ஸோ அடுத்து வந்து லைக் அப்புறம் இருக்கிற ஃபங்க்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா இஸ் நல். ஸோ இஸ் நல்னு ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது. ஸோ இஸ் நாட் நல்னு ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது. ஸோ இஸ் நல் போட்டாச்சு, இஸ் நாட் நல் பார்த்தாச்சு. அடுத்து இன்னொரு ஃபங்க்ஷன் இருக்குமே, நாட்டுன்னே ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது. ஸோ நாட் இப்படியும் போடலாம், இல்லை வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி 2 ஏரோ போட்டும் போடுவாங்க. ஸோ இப்படி போட்டாலும் நாட்டுன்னு தான் அர்த்தம். இதெல்லாம் நாட் ஈக்குவல்னு அர்த்தம். ஸோ எப்படினாலும் போட்டுக்கலாம். ஸோ ஓகே. ஸோ சில இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி போடலாம். சில இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா இதை கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கு பதில் ஓகே. ஸோ இது வந்து நாட் ஈக்குவலுக்கு இது அது இல்லை நாட் அப்படின்னு எடுத்துக்கலாம். ஸோ ஓகே. ஸோ இந்த ஃபங்க்ஷன்ஸ்லாம் எப்படி வந்து நம்ம வேர் கண்டிஷனுக்குள்ள யூஸ் பண்ணுறது அப்படின்றத பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா முன்னாடி நாங்கள் போட்ட அதே கொரி தான் எடுக்க போகிறேன். ஸோ இந்த கொரியில் வந்து எப்படி இது எல்லாத்தையும் யூஸ் பண்ணுறது அப்படின்றத உங்களுக்கு சொல்ல போகிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா போட்டாச்சு. ஃப்ரம் மாஸ்டர் போட்டாச்சு. இப்போ வந்து நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸோ இப்போ வேர் கஸ்டமர் ஐடி வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு 102 மட்டும் வேணும். ஸோ அப்படின்னா நான் என்ன பண்ணுறேன்னா கஸ்டமர் ஐடி ஈக்குவல் டு 102 ஐடியா வந்து நம்ம டெக்ஸ்ட் டேட்டா டைப்பில் கொடுத்தாலும் நான் வந்து என்ன பண்ணுறேன்னா இந்த மாதிரி போட்டு பண்ணோம். ஸோ இப்போ எக்ஸிக்யூட் பண்ணால் 102 இருக்கிறவங்களுடைய ரெக்கார்டு மட்டும் அவ்வளோ இருந்துச்சு. ஸோ வேலூண்ட் அப்படின்றவர் தான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த 102வது ரெக்கார்டு. ஸோ இப்போ அடுத்த ஃபங்க்ஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இப்போ அடுத்து பார்க்க போகிற ஃபங்க்ஷன் இதில் நாட் ஈக்குவல் டு. ஸோ 102 தவிர மிச்சம் இருக்கிற எல்லா வேலையும் வேணும் அப்படின்றத நம்ம வந்து இந்த மாதிரி குறி போட்டு சிம்பிள் எடுத்துக்கலாம். ஸோ இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா கஸ்டமர் ஐடியில் 102 அப்படின்றது ஒன்றும் இல்லை. ஸோ மற்றபடி எல்லா விஷயமும் இங்கே இருக்குது. ஓகேங்களா? ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நாட் ஈக்குவல் டு பார்த்தாச்சு. இப்போ வந்து அன் ஃபங்க்ஷன் பார்க்குறோம். ஸோ செலக்ட். ஸோ இதே குறியை காப்பி பண்ணலாம், பேஸ்ட் பண்ணலாம் திரும்பவும். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அன்கண்டிஷன் பார்க்குறோம். அண்டா ஸோ இல்லை ஓகே. ஸோ அண்டு பார்க்குறோம். ஸோ அண்டு கஸ்டமர் ஐடி 102 இருக்கிறவங்க தான் வேணும், 103 இருக்கிறவங்க தான் வேணும். ஸோ இந்த 2 பேரோட வேணும். ஸோ நான் என்ன பண்ணுறேன், இந்த மாதிரி அன்கண்டிஷன் போட்டு 2 ஃபில்டர், இந்த 2 இருக்கிற ஃபில்டர் வந்து நம்மளுக்கு போடணும். இப்போ பார்த்தீங்கன்னா ஸோ நம்மளுக்கு வந்து பிளாங்க் வேல்யூ கிடைச்சிருக்கு. ஏன் பிளாங்க் வேல்யூ கிடைச்சிருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம முன்னாடி பார்த்த மாதிரி தான்.
ஸோ அண்ட் கண்டிஷன் அப்படின்னாக்கா ரெண்டு கண்டிஷனும் சாட்டிஸ்ஃபை ஆகணும். ஸோ ஏதோ ஒரு ரோ ரெக்கார்டில், ஸோ ஃபார் எக்ஸாம்பிள், ஸோ இந்த டேபிளில், இதெல்லாம் அந்த டேபிள், ஸோ இந்த டேபிளில் ஸோ இந்த டேபிளில் ஏதாவது ஒரு ரோல 2 ஐடியுமே வந்திருக்கணும். ஸோ 102 வந்திருக்கணும், 103 வந்திருக்கணும். ஸோ அது பாசிபிள் இல்ல. ஸோ அதுவும் இல்லாம எந்த ஒரு அக்கவுண்ட்டும் வந்து 2 ஐடி வச்சிருக்கிற மாரி இல்ல. ஸோ அதனால நம்மளுக்கு என்ன கிடைக்குது அப்படின்னு கேட்டீங்கன்னா, பிளாங்க் வேல்யூ. எதுவுமே இல்ல. 2 கண்டிஷனும் சாட்டிஸ்ஃபை ஆகுற மாரி நம்மகிட்ட எந்த ரோவுமே இல்ல அப்படின்ட்டு நம்மளுக்கு அவுட்புட் வந்திருக்குது. ஸோ இப்ப அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ இந்த மாரி சிச்சுவேஷன்ல என்ன பண்ணலாம்? ஸோ 102 இருக்கணும், இல்ல 103 இருக்கணும். ஸோ அந்த 2 மட்டும் இருக்கணும். ஸோ அப்படின்றப்ப நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆர் கண்டிஷன் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்ப இது என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ ஒண்ணு 102 இருக்கலாம், இல்ல 103 இருக்கலாம். ஸோ மத்த எதுவும் இருக்கக்கூடாது. ஓகேங்களா? ஸோ இந்த 2 கண்டிஷன்ல 1 ட்ரூ, 1 ஃபால்ஸா இருந்தாலும் எந்த பிரச்சனையும் இல்ல. ஸோ அதனால என்ன பண்ணுது அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்ப நமக்கு 2 ரோ ஆஃப் ரெக்கார்ட்ஸ் மட்டும் நமக்கு தரும். ஸோ 102 இருக்கிறவங்களுக்கு தருது, 103 இருக்கிறவங்களுக்கு தருது. ஸோ மத்தவங்களுதெல்லாம் வராது. ஓகேங்களா? ஸோ இப்படிதான் வந்து பார்த்தீங்கன்னா, அன்கண்டிஷன், ஆர் கண்டிஷன் யூஸ் பண்ணோம். ஸோ அடுத்து நம்ம நெக்ஸ்ட் பார்க்க போற கண்டிஷன் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த லெஸ் தென் ஈக்குவல் டூ லெஸ் தென் கிரேட்டர் தென் லெஸ் தென் ஈக்குவல் டூ கிரேட்டர் தென் ஈக்குவல் டூ. ஸோ இப்ப அதெல்லாம் பார்க்குறோம். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, இங்க நம்மகிட்ட இருக்கிற டேபிளே நம்ம திரும்ப பண்ணலாம். ஸோ கண்ட்ரோல் வி குடுக்குறேன். ஸோ கண்ட்ரோல் வி. ஸோ இப்போ நான் என்ன பண்றேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்போ கிரேட்டர் தென் லெஸ் தென் பார்க்கலாம். ஸோ இப்போ வந்து ஏஜ் கிரேட்டர் தென் 25. ஸோ 25 வயசுக்கு மேல இருக்கிறவங்களோட டேட்டா மட்டும் எனக்கு காட்டு அப்படின்ட்டோம். ஸோ 25 வயசுக்கு மேல இருக்கிறவங்க மட்டும் காட்டுது. ஸோ இப்போ கிரேட்டர் தென் ஈக்குவல் டு போட்டோம்னா, இப்போ வயசு வந்து 25க்கு மேலயும் இருக்கலாம், இல்ல 25ஆவும் இருக்கலாம். ஸோ அந்த மாரி இருக்கிறவங்களோட டேட்டா நம்மளுக்கு காட்டும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா, அந்த 25 வந்துருச்சு. போன வாட்டி 25 வரல. ஏன்னா போன வாட்டி 25 வயசுக்கு மேல இருக்கிறவங்களது பார்த்தோம். இப்போ வந்து 25 வயசும் இருக்கணும், 25க்கு மேலயும் இருக்கலாம். ஸோ அந்த மாரி கண்டிஷன். ஸோ அடுத்து வந்து நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டூ. ஸோ ஏஜ் லெஸ் தென் 25 வயசுக்குள்ள இருக்கிறவங்களது மட்டும் நம்மளுக்கு வேணும். 25 வேணாம், 25க்குள்ள இருக்கிறவங்க. ஓகேங்களா? ஸோ 25க்குள்ள இருக்கிறவங்களுக்கு நம்மளோட ரெக்கார்டு கிடைச்சிச்சு. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, 25ஆவும் இருக்கலாம், இல்ல 25க்குள்ளேயும் இருக்கலாம். ஸோ அந்த மாரி டைப்புக்கு வந்து பார்த்தீங்கன்னா, கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு, ஐ மீன் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு. ஸோ வயசு வந்து 25ஆ இருக்கலாம், 25க்குள்ள இருக்கலாம். ஸோ அந்த மாரி இருக்கிறவங்களோட ரெக்கார்டு நம்மளுக்கு கிடைச்சிருச்சு. ஸோ இதான் வந்து பார்த்தீங்கன்னா, ஐ மீன் கிரேட்டர் தென் ஈக்குவல், லெஸ் தென் ஈக்குவல் எல்லாமே பார்த்தாச்சு. இப்போ அடுத்து நம்ம பார்க்க போற ஃபங்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா, முக்கியமான ஃபங்ஷன். ஸோ இந்த பிட்வீன் ஃபங்ஷன். ஸோ இதுதான் நம்ம பார்க்க போறோம். ஸோ இப்போ வந்து பிட்வீன். ஸோ பிட்வீன் ஃபங்ஷன்ல என்ன பண்ண போறேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் கஸ்டமர் மாஸ்டர். ஸோ இந்த கஸ்டமர் மாஸ்டர் டேபிள். ஸோ இதுக்குள்ள வந்து பார்த்தீங்கன்னா, வேர் கண்டிஷன்ல என்ன போட போறேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, வயசு வந்து 22லேருந்து 26 வயசுக்குள்ள இருக்கிறவங்களுக்கு வேணும். ஸோ நான் எப்படி போட போறேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஏஜ் பிட்வீன் போட்டாச்சுங்களா? 20 அண்ட் 25. ஸோ 20லேருந்து 25 வயசுக்குள்ள இருக்கிறவங்க தான் நம்மளுக்கு வேணும். ஸோ அப்படி பார்த்தோன்னா, அந்த ரெக்கார்ட் நம்மளுக்கு கிடைச்சிச்சு. ஸோ இப்போ 20லேருந்து 26 வயசுக்குள்ள வேணும் அப்படின்னாக்கா, இது ஒண்ணொண்ணா பிட்வீனா தெரியல உங்களுக்கு. இது 20லேருந்து 26க்குள்ள இருக்கணும். ஸோ அப்ப எல்லா கண்டிஷனும் இதுக்குள்ள யாரெல்லாம் இருக்காங்க? 21 இருக்கும், 22 இருக்கும், 23, 24, 25, 26. ஸோ அப்ப இது எல்லாமே இருக்கும். ஸோ அப்ப அந்த வயசு இருக்கிறவங்க எல்லா ரெக்கார்டும் நம்மளுக்கு காட்டும். ஸோ அதான் அந்த பிட்வீன் ஃபங்ஷன். ஓகேங்களா? ஸோ இதே மாரி இந்த பிட்வீன் ஃபங்ஷன் வந்து நம்ம டேட்டுக்கும் யூஸ் பண்ணலாம். நம்ம டேட் காலம் ஒண்ணு கிரியேட் பண்ணும்போது பார்த்துக்கலாம். ஓகேங்களா? ஸோ இப்போ பிட்வீன் ஃபங்ஷன் இப்படி தான் யூஸ் பண்றது. ஸோ நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போற ஃபங்ஷன் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இன் ஃபங்ஷன். ஸோ இன் ஃபங்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா, மோஸ்ட்லி நம்ம நம்பர்ஸோட யூஸ் பண்ணலாம், இல்ல டெக்ஸ்ட்டோட யூஸ் பண்ணலாம். மோஸ்ட்லி டெக்ஸ்ட்டோட யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இப்போ வந்து நான் என்ன போட போறேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் கஸ்டமர் மாஸ்டர். இப்போ ஏதோ ஒரு 2 பேரோட நேம் தெரியுது நம்மளுக்கு. அவங்க 2 பேரோட ரெக்கார்ட் மட்டும் நம்மளுக்கு வேணும். இல்ல ஒரு 10 பேரோட நேம் தெரியுது. நம்மகிட்ட வந்து 1 கோடி டேட்டா இருக்குது. ஸோ அந்த 1 கோடி டேட்டா நம்மளுக்கு 10 பேரோட நேம் தெரியும். இல்ல 10 பேரோட கஸ்டமர் ஐடி தெரியும். இல்ல 10 பேரோட மொபைல் நம்பர் தெரியும். ஸோ அந்த 10 பேரோட மொபைல் நம்பர வச்சு அந்த 10 பேர மட்டும் ஃபில்டர் பண்ணணும். ஒரு லிஸ்ட்டா இருக்குது நம்மகிட்ட. இப்போ 10 பேரோட நேமும் நம்மளுக்கு ஒரு லிஸ்ட்டா இருக்குது. ஸோ அந்த லிஸ்ட்லேருந்து எப்படி டெரைவ் பண்றது அப்படின்றத நம்ம இப்போ பார்க்கலாம். ஸோ எப்படி ஃபில்டர் பண்றது அப்படின்றத பார்க்கலாம். ஸோ இப்போ வந்து நான் என்ன போட போறேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்போ கஸ்டமர் நேம் வந்து ஒரு எக்ஸாம்பிளா எடுத்துக்கலாம். ஸோ கஸ்டமர் நேம். ஸோ இந்தந்த பேர் இருக்கிறவங்க தானே எனக்கு வேணும் அப்படின்றதுக்காக இன் ஃபங்ஷன் போடுறோம். ஸோ கஸ்டமர் நேம் இன் வேலு அப்படின்னு இருக்கவங்க எனக்கு வேணும். அப்புறம் லியோ அப்படின்னு இருக்கவங்களுக்கு வேணும். அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, டேவ் இவங்க 3 பேர் ரெக்கார்ட் வேணும். ஸோ இந்த மாரி ஒரு பேரா இந்த மாரி லிஸ்ட் ஆஃப் ஆக்டிவிட்டீஸ் குடுத்து நான் என்ன பண்றேன், லிஸ்ட் ஆஃப்
நேம்ஸ் குடுத்து நான் என்ன பண்றேன்னா டெரிவ் பண்ணிக்கிறேன். ஸோ இப்ப இந்த கண்டிஷன் குடுக்கும்போது நம்மளுக்கு என்ன வருதுன்னா, அந்த 3 வேல்யூ எது எதோ அந்த 3 வேல்யூ நம்மளுக்கு வந்துருது. ஸோ வேலு, லியோ, டேவ். ஸோ இப்ப இங்க 3 பேரோட நேம் வந்து நம்மளுக்கு கிடைச்சிருச்சு. ஸோ இப்படிதான் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த இன் ஃபங்ஷன் யூஸ் பண்றோம். ஸோ அடுத்து ஒன் ஆஃப் த முக்கியமான ஃபங்ஷன். ஸோ நம்மளுக்கு அன்சர்டனா இருக்குது அப்படின்றப்போ நம்ம யூஸ் பண்ற ஃபங்ஷன் தான் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த லைக் ஃபங்ஷன். ஸோ இப்ப இந்த லைக் ஃபங்ஷன் எப்படி யூஸ் பண்றது அப்படின்றத இப்ப சொல்லப் போறேன். ஸோ செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் கஸ்டமர் மாஸ்டர் வேர் ஏஜ் ஏஜ் வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ சாரி. ஸோ லைக் ஸோ வேர் கஸ்டமர் நேம் ஓகேங்களா? ஸோ கஸ்டமர் நேம் வந்து வி-ல ஸ்டார்ட் ஆகுறத மட்டும் எடுக்கணும். ஆல்பாபெட்டிக்கல் ஆர்டர் எடுக்கிறோம் அப்படின்றப்ப, ஸோ இந்த மாதிரி வி-ல ஸ்டார்ட் ஆகுறத மட்டும் எடுக்கணும். அப்படின்றப்ப நான் என்ன பண்ண போறேன்னா, கஸ்டமர் நேம் லைக் போட்டுட்டு ஒரு சிங்கிள் கொட்டேஷன் லைக் பர்சன்டேஜ் ஐ மீன் சாரி வி பர்சன்டேஜ். ஸோ இப்படி போட்டு நம்ம ரன் பண்ணணும்னு வச்சுங்களேன். ஸோ இது என்ன கொடுக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வி-ல ஸ்டார்ட் ஆகிற பேர் அதோட வேல்யூஸ் அந்த அதோட ரோஸ் வந்து நம்மளுக்கு ரிட்டர்ன் பண்ணும். ஸோ இதான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பர்சன்டேஜ் ஃபங்க்ஷன் ஐ மீன் லைக் ஃபங்க்ஷன். ஸோ இந்த லைக் யூஸ் பண்ணுறப்ப அந்த பர்சன்டேஜோட பொசிஷன் பொறுத்து இந்த இது வந்து மாறும். ஸோ இப்போ இந்த வி பர்சன்டேஜ் அப்படின்னாக்கா அந்த பர்சன்டேஜோட அர்த்தம் லிட்டரலாக என்ன மீன் பண்ணுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸோ எது வேணா இருக்கலாம். விக்கு அப்புறம் எது வேணா இருக்கலாம். 100 லெட்டர் இருக்கலாம், 200 லெட்டர் இருக்கலாம், எது வேணா இருக்கலாம். ஆனால் ஃபர்ஸ்ட் லெட்டர் வி மட்டும்தான். ஸோ அப்படின்றப்போ நம்ம இந்த மாதிரி போட்டு எடுக்கிறோம். ஸோ இல்லை இப்போ எனக்கு 2, 3 பேர் தெரியும், 2 லெட்டர் தெரியும் அப்படின்றப்போ, ஸோ இப்போ விஇ கூட போட்டு எடுக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் 2 லெட்டர் அதுக்கப்புறம் இருக்கிறது எது வேணா இருக்கலாம். ஸோ அந்த மாதிரி கொடுத்து ரன் பண்றப்போ அது இந்த விஇல இருக்கிறவங்க இதான் அப்படின்னு வருது. ஸோ இப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ வேற ஏதாவது ஒரு பேர். இப்போ டேவுக்கு வந்து டிஇ அப்படி. அப்போ டிஇல யார் யார் பேர்லாம் ஸ்டார்ட் ஆகுதோ அவங்கள மட்டும் ஃபில்டர் பண்ணும். ஸோ இந்த மாதிரி பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, இதுலயே இந்த பர்சன்டேஜ் வந்து பார்த்தீங்கன்னா, பின்னாடி போட்டோம்னா என்ன அர்த்தம்னா, ஸ்டார்ட்டிங் டிஇன்னு ஸ்டார்ட் ஆகி பின்னாடி இருக்கிற வேர்ட்ஸ் வந்து எது வேணா இருக்கலாம் அப்படின்றது அர்த்தம். அதே இப்ப இந்த பெர்சன்டேஜ் வந்து முன்னாடி இருந்துச்சுன்னு வச்சுக்கங்களேன். ஸோ முன்னாடி எது வேணா இருக்கலாம். ஆனா முடியிறது வந்து இந்த மாரி இதுல முடியும். ஐ மீன் இந்த மாரி லெட்டர்ல முடியுது அப்படின்றது. ஸோ இப்ப வந்து ஓல முடியிற பேரு எது எதெல்லாம் வேணும் அப்படின்னு நான் இப்ப செலக்ட் பண்றேன். ஸோ இப்ப குடுத்து எக்ஸிக்யூட் குடுக்கும்போது என்ன ஆகுதுன்னா, லியோ அப்படின்ற பேர் வந்து ஓல முடியுது. ஸோ அதோட ரெக்கார்ட்ஸ் மட்டும் நம்மளுக்கு வருது. ஸோ இதே மாரி வந்து பார்த்தீங்கன்னா, இல்ல இஓல முடியிற மாரி ஏதாவது பேர் குடு அப்படின்னு கேட்கிறோம். ஸோ அப்ப செலக்ட் பண்ணி குடுக்கும்போது, அப்ப இஓல முடியிற பேரு வந்து லியோ அப்படின்ற பேரு. ஸோ இப்ப வந்து லிட்டரலா அந்த இடத்துல என்ன மீன் பண்ணேன்னா, இஓ வந்து கடைசியா இருக்கிறது. ஐ மீன் இந்த பெர்சன்டேஜ் வந்து எது வேணா இருக்கலாம். முன்னாடி எந்த வேல்யூ வேணா இருக்கலாம். ஸோ அந்த வேல்யூ தான் 100 100 100 லெட்டர்ஸ் கூட இருக்கலாம். ஸோ எது வேணா இருக்கலாம். ஆனா கடைசியா முடியிறது வந்து இஓ அப்படின்ற வேர்ட்ல முடியுது. ஸோ இதுக்கப்புறம் இன்னொரு கண்டிஷன் இருக்கு. இன்னொரு ஃபங்ஷன் இருக்கு. இதே பெர்சன்டேஜ்ல. ஸோ சில பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு நிமிஷம் இருங்க. இதுல சொன்னா புரியும். ஸோ இப்போ இத எக்ஸிக்யூட் பண்றேன். சரி இந்த வேற. ஸோ இத எக்ஸிக்யூட் பண்ணப்போ நம்மளுக்கு என்ன கிடைக்குதுன்னா, இப்போ வந்து ஆர்த்தர் அப்படின்ற பேர் இருக்குன்னு வச்சுக்கங்களேன். ஸோ இல்லன்னா ஓகே. ஸோ பீட்டர் அப்படின்ற பேர் இருக்கலாம். இப்ப இந்த இடிஇ அப்படின்னு நடுவுல இருக்கா? ஸோ அப்ப அந்த மாரி இடிஇ அப்படின்ற வர நடுவுல வர வார்த்தைங்கள எடுக்கிறதுக்கு என்ன பண்றேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இப்ப இடி எங்க வேணா இருக்கலாம். ஸோ நடுவுல வேர்ட்ஸோட ஸ்டார்ட்டிங்ல இருக்கலாம், இல்ல சென்டர்ல இருக்கலாம், இல்ல கடைசில இருக்கலாம், எங்க வேணா இருக்கலாம். ஸோ அந்த மாரி கண்டிஷன்ல என்ன பண்றேன் அப்படின்னு பார்த்தா, இந்த ஈடிக்கு பெர்சன்டேஜ் 2 பக்கமும் போட்டுறேன். முன்னாடியே இருக்கலாம், பின்னாடி இருக்கலாம். இந்த நடுவுல இருக்கலாம், ஸ்டார்ட்டிங்ல இருக்கலாம். ஸோ அந்த மாரி போட்டு குடுக்குறேன். ஸோ குடுக்கும்போது என்ன ஆகுது அப்படின்னு கேட்டீங்கன்னா, அந்த இடி அப்படின்ற நடுவுல முடியிறது பீட்டர் அப்படின்ற ஆளுக்கு முடியுது. ஸோ அப்ப அவங்களோட ரோ அப்போ ரெக்கார்ட்ஸ நம்மளுக்கு ஃபுல் பண்ணி குடுக்குது. ஸோ இப்படிதான் வந்து பார்த்தீங்கன்னா, அந்த பெர்சன்டேஜ் ஃபங்ஷன் ஐ மீன் இந்த லைக் ஃபங்ஷன்ஸ நம்ம யூஸ் பண்ணோம். ஸோ சில இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா, அந்த லைக் ஃபங்ஷன்ஸ் வந்து நான் மோஸ்ட் ஆஃப் த டைம் யூஸ் பண்றது எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஃபில்டர் பண்றதுக்கு தான். ஸோ இப்போ நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஸோ இவங்களோட ரெக்கார்ட்ஸ்லாம் இருக்குது. ஸோ இதில மொபைல் நம்பர்ஸ் இருக்குது. ஸோ இந்த மொபைல் நம்பர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, 0ல ஸ்டார்ட் ஆகுது. ஸோ எனக்கு எனக்கு நான் என்ன நினைக்கிறேன்னா, எனக்கு 0ல மொபைல் நம்பர் 0ல ஸ்டார்ட் ஆகக்கூடாதுல்ல. ஸோ வேற எந்த நம்பர்னா இருக்கலாம். 1ல கூட ஸ்டார்ட் ஆகுது. மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா, 5ல ஸ்டார்ட் ஆகும், 6ல ஸ்டார்ட் ஆகும், 7, 8, 9. ஸோ இந்த மாரி இந்த 5 நம்பர்ல மட்டும் தான் ஸ்டார்ட் ஆகும். ஸோ நான் என்ன பண்றேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, எனக்கு வந்து 0ல இருக்கிறது வேணாம். ஸோ அதனால நான் என்ன பண்றேன்னாக்கா, ஸோ நாட் போடுறேன். ஸோ நாட் லைக் கஸ்டமர் நேம் வேணாம். கஸ்டமர் மொபைல் போடுறேன்னு வச்சுக்கங்களேன். மொபைல் நம்பர். ஸோ மொபைல் நம்பர் நாட் லைக் எனக்கு வந்து என்ன கேட்டேன், ஸ்டார்ட்டிங்ல வந்து 0ல ஸ்டார்ட் ஆகக்கூடாது. ஸோ அதான கண்டிஷனா? ஸோ அப்ப அந்த கண்டிஷனுக்கு வந்து 0% போட்டாச்சு. போட்டு இப்ப எக்ஸிக்யூட் குடுக்குறேன். ஸோ நம்மகிட்ட இருக்க எல்லா ரெக்கார்ட்ஸுமே வந்து பார்த்தீங்கன்னா, டூப்ளிகேட் நம்பர் தான் குடுத்துருக்கிறோம். ஏன்னா எல்லா நம்பருமே 0ல தான் ஸ்டார்ட் ஆகுது. ஸோ ஏதோ ஒரு நம்பர் 0ல ஸ்டார்ட் ஆகலாம். அந்த வேல்யூ வந்து நம்மளுக்கு இங்க ரிட்டர்ன் பண்ணும்.
ஸோ இப்படி தான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ப்ராக்டிக்கலாக நம்ம யூஸ் பண்ணுறது. ஸோ இந்த லைக் ஃபங்க்ஷனை. ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இஸ் நல் இஸ் நாட் நல் நாட் அப்படின்னு ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து என்ன பண்ணுறேன்னா ஒரு வேல்யூ இன்சர்ட் பண்ணுறேன். ஸோ நம்மக்கிட்ட இருக்கிற அந்த டேபிள்லேயே வந்து ஒரு வேல்யூ இன்சர்ட் பண்ணுறேன். ஸோ ஆல்ரெடி இருக்கிற அந்த ரெக்கார்ட்ஸ் போன செஷனில் பார்த்த மாதிரி தான். ஸோ இதில் வந்து இப்போ நான் வந்து என்ன பண்ணுறேன்னா ஒரு மொபைல் நம்பர் வந்து இவருக்கு பிளாங்காக கொடுத்துட்றேன். கொடுத்துட்டு வந்து பார்த்தீங்கன்னா இவர் பேர் வந்து கென்னுன்னு வச்சிடலாம். கென் ஃப்ரம் பெங்களூரு 26 இவரோட ஐடி வந்து பார்த்தீங்கன்னா 109 வச்சுக்கலாம். ஸோ இப்போ கொடுத்து செட் பண்ணிடுறேன் அந்த வேல்யூவை. ஸோ நம்மளுக்கு வந்து இங்கே எக்ஸாம்பிள் பார்க்கறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ இப்போ செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் மாஸ்டர். ஸோ இந்த டேபிள் பார்த்தீங்கன்னா இப்போ ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கென்னோட ரெக்கார்ட் ஆகிடுச்சு. ஸோ இப்போ இஸ் நல் இஸ் நாட் நல் யூஸ் பண்ணுறோம். எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். ஸோ இப்போ வேர் கண்டிஷனில் ஸோ ஆல்ரெடி நம்ம நாட் கண்டிஷன் பார்த்தாச்சு. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ நம்ம வந்து நாட் கண்டிஷன் யூஸ் பண்ணியாச்சு. நாட் லைக் அப்படின்ட்டு வருது. ஸோ இந்த மாதிரி சுச்சுவேஷனில் யூஸ் பண்ணோம். ஸோ இப்போ நெக்ஸ்ட் பார்க்கறது வந்து பார்த்தீங்கன்னா இஸ் நல் இஸ் நாட் நல். ஸோ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா இங்கே இருக்கிறத அப்படியே காப்பி பண்ணுறேன். Ctrl+C Ctrl+V. ஸோ நெக்ஸ்ட் வந்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா மொபைல் நம்பர் இஸ் நாட் நல் இந்த கண்டிஷன் கொடுக்குறேன். ஸோ மொபைல் நம்பர் வந்து நல்லா இருக்கக்கூடாது. ஸோ மொபைல் நம்பர் வந்து கென்னுக்கு மட்டும் தான் நல்லா இருக்குது. மிச்சம் இருக்கிறவங்க எல்லாருக்கும் மொபைல் நம்பர் இருக்குது. சாரி என்னாச்சு? ஏதோ எரர் வருது. வேர் மொபைல் நம்பர் இஸ் நாட் நல். ஆல்ரெடி ஓகே. ஸோ ஏன் இந்த பிரச்சனை வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இவங்களுக்கு மொபைல் நம்பர் கொடுக்கும்போது நம்ம என்ன பண்ணியிருக்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ இந்த மாதிரி கொடுத்துருக்குல்ல. ஸோ இந்த மாதிரி கொடுத்தனா என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஏதோ ஒரு வேல்யூ இருக்குது அப்படின்னு அர்த்தம். ஸோ அதனால் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா இதை கம்ப்ளீட்டாக டெலீட் பண்ணிடுறேன். டெலீட் பண்ணுறேன். இல்லை வந்து பார்த்தீங்கன்னா நல்லுனே கொடுக்குறேன்னு வச்சுங்க. நல்லா உங்களுக்கு தெரியல. நல்லா வந்து எந்த வேலையும் அர்த்தம் எந்த வேலையும் இல்லைன்னு அர்த்தம். இவன் பேர் வந்து கிம்னு வைக்கிறான். இன்னொரு ரெக்கார்டு. இவனோட நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா 110 பெங்களூரு. ஏஜ் வந்து 29 கொடுக்கலாம். ஸோ நல்லுன்றது வந்து பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு இன்சர்ட் பண்ணும்போது அந்த வேல்யூ இல்லை அப்படின்னா. ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன்னாக்க இப்போ இதே கண்டிஷனை ரன் பண்ணுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா ஸோ வெறும் டேபிளில் இப்போ பார்க்கலாம் நம்ம கிம்மோட ரெக்கார்டும் வரும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா கிம்மோட ரெக்கார்டு வருது. அந்த வேல்யூ வந்து நல்லு வருது. இது வந்து பிளாங்க்கு, இது வந்து நல்லு. பிளாங்க்குக்கும் நல்லுக்கும் டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஓகேங்களா? ஸோ பிளாங்க்குக்கும் நல்லுக்கும் டிஃப்ரென்ஸ் வந்து நான் சொல்கிறேன் ஃபியூச்சரில். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பாருங்கள். இப்போ வந்து இஸ் நாட் நல்லு. ஸோ இந்த கண்டிஷன் போடுறேன். சாரி. ஸோ இப்போ இந்த இஸ் நாட் நல் இந்த கண்டிஷன் போட்டப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஸ்பேஸ் விட்டு இருக்கிற இந்த வேல்யூ வந்து வந்துருச்சு நம்மளுக்கு. ஸோ ஆனால் கிம்மோட வேல்யூ வரல. ஏன்னா கிம்மோட வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக நல்லு. ஓகேங்களா? ஸோ ஆக்சுவலாக நல்லு. ஸோ அதனால அவனோட வேல்யூ வரல. ஸோ இப்போ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நல் இஸ் நல் பார்த்தாச்சு. இப்போ ஐ மீன் இஸ் நாட் நல் பார்த்தாச்சு. இப்போ இஸ் நல் பார்க்கலாம். ஸோ யாரோட மொபைல் நம்பர் நல்லா இருக்குதோ அவங்கள்ட்ட மட்டும் அவனுக்கு ஃபெச் ஆகணும் அப்படின்னாக்கா கிம்மோட ரெக்கார்ட் மட்டும் அவனுக்கு ஃபெச் ஆகுது. ஏன்னா கின்னோட மொபைல் நம்பர் வந்து நல்லா இருக்குது. சரி ஓகே கைஸ். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நல் ஹேண்டிலிங் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்க்க போகிறோம். ஸோ நல் ஹேண்டிலிங். ஸோ இப்போ நம்ம ஆல்ரெடி பார்த்ததே வந்து பார்த்தீங்கன்னா அந்த இஸ் நல் இஸ் நாட் நல் வந்து ஒன் ஆஃப் த நல் ஹேண்டிலிங் ஃபங்க்ஷன்ஸ் தான். ஸோ இப்போ நல் ஹேண்டிலிங்கில் ஃபர்ஸ்ட் வந்து நம்ம பார்க்க போகிறது நல்னா என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா நல் இஸ் unknown value. ஸோ unknown value ஆர் மிஸ்ஸிங் வேல்யூ அப்படின்னு சொல்லுவாங்க. ஆர் மிஸ்ஸிங் வேல்யூ. ஸோ வேல்யூவே இல்லை. அது என்னன்னே தெரியாது. அது வந்து எதுக்கு ஈக்குவல் கிடையாது. ஸோ நல் வந்து எதுக்கெல்லாம் ஈக்குவல் இல்லை அப்படின்னு சொல்லுவாங்கனாக்கா ஜீரோக்கு ஈக்குவல் கிடையாது. இந்த மாதிரி ஒரு ஸ்பேஸுக்கு ஈக்குவல் கிடையாது. இது வந்து ஸ்பேஸ்ன்னு சொல்லுவாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா எம்டி அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ எம்டினாக்கா இந்த மாதிரி ஆல்ரெடி ஒரு வேல்யூ வந்து வேணுனே விட்டுக்கிறாங்கல்ல. ஸோ இந்த மாதிரி போட்டுட்டு ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா பிளாங்க் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த பிளாங்க் வேல்யூ கிடையாது. ஸோ நல் வந்து இது எதுக்குமே ஈக்குவல் கிடையாது. ஸோ நல் வந்து எதுக்கு ஈக்குவல்னாக்கா நல் ஈக்குவல் டு நல்லே வந்து நல்லுக்கும் ஈக்குவல் கிடையாது. ஸோ நல்லும் வந்து பார்த்தீங்கன்னா நாட் ஈக்குவல் டு நல்லு. ஓகேங்களா? ஸோ நல்லுமே ஈக்குவல் கிடையாது. நல்லு எதுக்கும் ஈக்குவல் கிடையாது. நல்லுக்கு நல்லுமே ஈக்குவல் கிடையாது. நல்ல என்னன்னே யாருக்குமே தெரியாது.
நல் ஆக்சுவலா ஒரு வேல்யூவும் கிடையாது. ஸோ அதனால வந்து பார்த்தீங்கன்னா, நல் ஹேண்டில் பண்ணும்போது என்ன பண்ண போறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இங்க பார்த்த மாரி, ஸோ இங்க வந்து மொபைல் நம்பர் இஸ் நல்ன்னு போடுறோமா? ஸோ நல் ஹேண்டலிங் பண்ணும்போது, மொபைல் நம்பர் இஸ் நல்ன்னு தான் போடணும். மொபைல் நல் மொபைல் நம்பர் நல்லாக இருக்குது அப்படின்னு தான் போடணும். இஸ்னா. ஈக்குவல்ட்டுனா மொபைல் நம்பரும் நல்லும் ஈக்குவல் அப்படின்னு போடுறோம்ல. ஸோ இந்த மாரி போட்டா ஒர்க் ஆவாது. பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ ஏன்னா நல் நாட் ஈக்குவல் டூ நல். ஓகேங்களா? ஆக்சுவலா வந்து பார்த்தீங்கன்னா, நல் வந்து ஒரு வேல்யூவே கிடையாது. இட்ஸ் நாட் அ வேல்யூ. நல் வந்து ஒரு வேல்யூமே கிடையாது. ஓகேங்களா? நல் வந்து கடவுள் மாரி. அது எது வேணா இருக்கலாம். 0 வேணா இருக்கலாம், இன்ஃபினிட்டி வேணா இருக்கலாம், எது வேணாலும் இருக்கலாம். ஓகேங்களா? ஸோ பிளாங்க் வந்து ஆனா அந்த மாரி கிடையாது. ஸோ பிளாங்க் வந்து பார்த்தீங்கன்னா, அதான் மெயினான டிஃபரன்ஸ். ஸோ நல் வந்து நாட் ஈக்குவல் டூ இது எல்லாமே பார்த்துட்டோம். ஸ்பேஸ் கிடையாது, பிளாங்க் கிடையாதுன்ட்டு. இப்ப வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ பிளாங்க் வந்து எதுக்கு ஈக்குவல் அப்படின்னு கேட்டீங்கன்னா, பிளாங்க்ன்றது அப்படின்னு என்ன கேட்டீங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, முன்னாடி பார்த்த மாரி, ஸோ பிளாங்க்ன்றது ஒரு ஸ்பேஸாவும் இருக்கலாம். ஸோ அப்ப இந்த மாரி ஒரு கோட், சாரி சிங்கிள் கோட், இந்த மாரி ஒரு ஸ்பேஸா இருக்கலாம். இல்லனாக்கா 2மே இப்படியே போட்டு பிளாங்க்கா வேணும்னே இன்டென்ஷனா பிளாங்க் ஆவனால. ஸோ இதெல்லாம் பிளாங்க்கா இருக்கலாம். ஓகேங்களா? ஸோ இதெல்லாம் பிளாங்க்கு. ஸோ இதுவும் பிளாங்க்கும் நல்லும் ஈக்குவல் கிடையாது. நல்லும் நல்லும் ஈக்குவல் கிடையாது. ஸோ இப்போ இந்த நல் எப்படி ஹேண்டில் பண்றது? ஏன்னா நம்ம இப்போ டேட்டா வந்து ஒண்ணு யூஸ் பண்றோம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம இந்த மாரி ஒரு டேபிள் ஒண்ணு வச்சிருக்கிறோம். ஸோ இதுல வந்து நல் வந்து எப்படி ஹேண்டில் பண்றது? இந்த நல்லு தேவையில்லாத வேலை தானே. ஸோ இதை எப்படி ஹேண்டில் பண்றது அப்படின்றது ஒரு ஒரு கம்பெனிக்கும் பொறுத்து மாறுபடும். சில கம்பெனில வந்து பார்த்தீங்கன்னா, நல்ல வந்து சிம்பிளா தூக்கிட்டு வந்து வெறும் ஸ்பேஸ குடுத்து விட்டுருவாங்க. மொபைல் நம்பர் இல்லையா? சரி வெறும் பிளாங்க்கா போ. அன்னோன் வேல்யூ இருக்கிறது பதிலா வெறும் பிளாங்க குடுத்து விட்டுருன்னுவாங்க. சில இடத்துல வந்து என்ன பண்ணாங்கன்னா, இப்போ நல் இருக்குதா? ஸோ அந்த இடத்துல வந்து 0 போட்டு விட்டுரு. ஃபார் எக்ஸாம்பிள் சேலரி நல் அப்படின்னு இருக்குன்னா, சேலரி வந்து 0ன்னு போட்டு விட்டுரு. ஆனா வந்து ஆக்சுவலா வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு எம்ப்ளாயி இருக்காருன்னா, அவரோட சேலரி நல்லுன்னு இருக்குது. எதுவும் குறிப்பிடல. யாரும் வேல்யூ சொல்லல. அந்த சேலரி வந்து பார்த்தீங்கன்னா, 0வா இருக்கலாம், இல்ல 1,00,000 இருக்கலாம், 10,00,000 இருக்கலாம். எவ்வளோ வேணாலும் இருக்கலாம். ஓகேங்களா? ஸோ அந்த மாரி கண்டிஷன்ல எப்படி ஹேண்டில் பண்றது அப்படின்றத இப்போ பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து ஆல்ரெடி நம்ம பார்த்த மாரி இஸ் நல், இஸ் நாட் நல் ஆல்ரெடி பார்த்துட்டோம். இஸ் நல்னா இஸ் நாட் நல்லான்ட்டு. இப்போ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, இஸ் நல்ன்னு ஒரு ஃபங்ஷன் இருக்கு. ஸோ இஸ் ஸ்பேஸ் விட்டு நல்னு ஒரு ஃபங்ஷன், ஸ்பேஸ் போடாம போட்டா இன்னொரு ஃபங்ஷன். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, கொலாஸ்க் அப்படின்னு ஒரு ஃபங்ஷன் இருக்கு. கோஎல்எஸ்சின்னு சொல்லுவாங்க. எப்படியோ ஒண்ணு ப்ரொனவுன்ஸ் பண்ணிக்கங்க. எனக்கு கரெக்ட்டா தெரியல. அது எப்படி ப்ரொனவுன்ஸ் பண்றதுன்ட்டு. ஓகே. ஸோ இப்போ நம்ம பார்க்க போற ஃபங்ஷன் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இஸ் நல்லும் அந்த கொலாக்ஸ் ஃபங்ஷன் தான் பார்க்க போறோம். ஸோ இஸ் நல். ஸோ இஸ் நல்னா என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, நல் வேல்யூ ஹேண்டலிங் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த நல் வேல்யூ ஹேண்டலிங். ஒரு நல் வேல்யூ இருக்குதுன்னா, அதை எப்படி ஹேண்டில் பண்ணலாம்? ஏன்னா இங்க நல் இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா, இந்த டேபிள்ல ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து ஒரு சேலரி இருக்குன்னு வச்சுக்கங்களேன். இப்போ ஏஜே வந்து நல் இருக்குதுன்னு வச்சுக்கங்களேன். அது வந்து நம்ம ஆட் பண்ண முடியாது. இது பண்ண முடியாது, இது பண்ண முடியாது. ஐ மீன் எது பண்ணாலும் அது என்ன ஆகும்னாக்கா, அந்த வேல்யூ வந்து ஒரு நல் தானே. அந்த இடத்துல வந்து என்ன இருக்குன்னு யாருக்குமே தெரியாது. அது வந்து ஒரு டெக்ஸ்ட்டா இருக்கலாம். இல்ல ஒரு வேற ஏதோ பெரிய நம்பரா கூட இருக்கலாம். ஸோ, இப்போ ஆவரேஜ் எடுக்கிறேன்னு வச்சுக்கங்களேன். ஃபார் எக்ஸாம்பிள் நான் சொல்றேன். இப்போ அதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ஏஜ்ல வந்து ஒரு நல் ஏஜ் வந்து ஒண்ணு கிரியேட் பண்ணிடலாம். ஸோ, என்ன பண்றேன் அப்படின்னு போனீங்கன்னா, இந்த ஆல்ரெடி கிரியேட் பண்ண அந்த டேபிள்ல அவரோட மொபைல் நம்பரும் நல் இருக்கட்டும். அவரோட ஏஜும் நல் இருக்கட்டும். ஓகேங்களா? இவரோட பேரு வந்து பார்த்தீங்கன்னா, ஆ என்ன வைக்கலாம்? ட்ரம்ப்ன்னு வைக்கலாம். அதான் கரெக்ட்டா இருக்கும். ஸோ, ட்ரம்ப் அப்படின்ற ஒரு ஆளு. இவரோட நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா, 111 அப்படின்னு குடுக்கலாம். இவரோட சிட்டி வந்து பார்த்தீங்கன்னா, வாஷிங்டன். ஸோ, இந்த மாரி ஒரு சிட்டி குடுத்துட்டு, இந்த வேல்யூ இன்சர்ட் பண்ணலாம். ஏன்னா நம்மளுக்கு ஈஸியா இருக்கும். ஓகேங்களா? ஸோ, இப்போ ஏன் வந்து இந்த நல் இருக்கிறது நம்மளுக்கு பிரச்சனை அப்படின்றத நான் இப்ப உங்களுக்கு சொல்லப் போறேன். ஏன் நல் இருந்தா இருந்துன்னு போட்டுமே அப்படின்னு கேட்டீங்கன்னா, அது வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வேல்யூ வந்து டிஸ்கிரிப்பன்சி அப்படின்னு சொல்லுவாங்க. வேல்யூ வந்து மிஸ்மேட்ச் அது வந்து ஆகும். ஸோ, அது எப்படி ஆவுது? அத எப்படி பிரிவென்ட் பண்றது? அப்படின்றத பத்தின விஷயம் தான் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த நல் ஹேண்டலிங் அப்படின்றது. ஸோ, இப்போ நம்ம என்ன பண்ணலாம்னாக்கா, செலக்ட் சம் ஆஃப் ஏஜ் போடலாம்னு வச்சுக்கங்களேன். சம் ஆஃப் ஏஜ் ஃப்ரம் கஸ்டமர். ஸோ, இந்த கஸ்டமர் மாஸ்ல இருக்கிற எல்லாரோட வயசும் எவ்வளவோ அத ஆட் பண்ணி குடு அப்படின்னு குடுத்தாச்சு. ஸோ, எல்லாரோட வயசும் ஆட் பண்ணா 259 வருது. ஸோ, இப்போ இதோட ஆவரேஜ் எடுக்கலாம்னு வச்சுக்கங்களேன். ஸோ, இதோட ஆவரேஜ் ஆவரேஜ் ஏஜ் எவ்வளோ வருதுன்னு பார்த்தீங்கன்னா, ஆவரேஜ் ஏஜ் இதில பார்த்தீங்கன்னா, நார்மல் கொரி போடும்போது 25 வருது. ஓகேங்களா? ஸோ, இப்போ நம்ம வந்து மேனுவலா கால்குலேட் பண்ணி பார்க்கலாமே.
So select sum of age from customer master. So அவங்களோட வயசு எத்தனைன்னு பார்த்தாச்சு 259. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு நம்மளுக்கு என்ன கிடைக்குதுன்னா 259. ஸோ மொத்தம் அவங்களோட வயசோட ஆவரேஜ் ஐ மீன் டோட்டல் வந்து 259. ஸோ இப்போ நான் என்ன பண்ண போறேன்னா அவங்க எத்தனை பேர் இருக்காங்கன்னு கவுண்ட் எடுக்கிறேன். செலக்ட் கவுண்ட் ஸ்டார் ஃப்ரம் கஸ்டமர் மாஸ்டர். ஸோ இது என்ன பண்ணோம், இந்த கவுண்ட் ஸ்டாரோட வேலை என்ன பண்ணோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா எத்தனை ரோ இருக்குதோ அது மொத்தத்தையும் கவுண்ட் பண்ணி நம்மளுக்கு கொடுக்கும். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 11 ரோ இருக்குது. ஸோ இப்போ நம்ம மேனுவலாக கால்குலேட் பண்ணலாமே. ஸோ இப்போ 259 ஐ மீன் இதையும் போட்டுடலாம். ஸோ 11. ஸோ 259 டிவைடட் பை 11 போட்டிங்கன்னா எவ்வளோ வருதுன்னு பாருங்க. 259 divided by 11. ஸோ நம்ம வந்து கால்குலேட்டர்லேயே போடலாம். 259 divided by 11. ஸோ 23 தான் நம்மளுக்கு வந்து ஆவரேஜ் வருது, ஆக்சுவல் ஆவரேஜ். இப்போ நம்ம கால்குலேட்டர் பண்ணி போட்டதில் 23.5. ஓகேங்களா? ஸோ இதுதான் நம்மளுக்கு ஆவரேஜாக வந்து இருக்கணும். ஆனால் நம்மளுக்கு ஆவரேஜ் வந்து பார்த்தீங்கன்னா 25 வருது. ஒன்றுமே புரியலையே, எனக்கு ஒரு நிமிஷம் தலையை சுற்றி போயிடுச்சு அப்படின்னு ரஜினி மாதிரி கன்ஃபியூஸ் ஆனீங்கன்னா இங்கே தான் வந்து நம்ம பயப்புள்ள ஒரு மிஸ்டேக் பண்ணுறாப்புல. யார் மிஸ்டேக் பண்ணுறதுனா நம்ம மிஸ்டேக் பண்ணல, அந்த நல்லுன்னு ஒருத்தர் இருக்கான் பார்த்தீங்களா, அவன் பண்ணுற மிஸ்டேக் இது. ஸோ செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் கஸ்டமர் மாஸ்டர். ஸோ இப்போ இந்த டேபிள் போகிறீங்கன்னு வச்சிங்களேன். ஸோ போயிட்டு இப்போ ஜஸ்ட் எக்ஸிக்யூட் பண்ணுங்க. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இங்கே நல் வேல்யூ இருக்குதுல்ல. ஸோ என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா இப்போ ஆவரேஜ் எடுக்கும்போது இந்த நல்லையும் சேர்த்து எடுத்துக்கும். புரியுதுங்களா என்ன பண்ணுறேன் அப்படின்றது? ஸோ இப்போ அவங்களோட கணக்குப்படி ஆவரேஜ் 25 வந்து என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா இப்போ ஓகே. ஸோ அவங்களோட ஆவரேஜ் படி வந்து பார்த்தீங்கன்னா டோட்டல் வந்து 259. 259 டிவைடட் பை 10. ஸோ 259 டிவைட் பை 10 ஈக்குவல் டு 25 அரௌண்ட் இந்த மாதிரி வருது. ஸோ அவங்க வந்து இந்த மாதிரி தப்பான நம்பர் எடுத்துக்கிறாங்க. எதுக்கு காரணம் அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த நல் இருக்கிறதுனால தான் அவங்க வந்து அந்த வேல்யூ மிஸ் மேட்ச் வந்து வருது. ஸோ இப்போ இதை எப்படி ஹேண்டில் பண்ணலாம்? ஸோ இதே மாதிரி நீங்கள் எந்த ஒரு அக்ரிகேட் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணாலும் சரி, எந்த மாதிரி ஒரு இது யூஸ் பண்ணாலும் சரி, இந்த நல்ல வந்து நம்மளுக்கு எப்பவுமே ஒரு சிம்ம சொப்பனம் ஒரு பிரச்சனையாக தான் இருந்துனே இருக்கும். ஸோ அதை எப்படி சால்வ் பண்ணலாம் அப்படின்றது தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். ஸோ இதுக்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா இஸ்னல் அப்படின்னு ஃபங்க்ஷன் இருக்குது. ஸோ இப்போ எப்படி இஸ்னலில் யூஸ் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். ஸோ செலக்ட் இஸ்னல் ஆஃப் ஏஜ் கமா. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா தெரியும், இங்கே சின்டாக்ஸ் காட்டுது பார்த்தீங்களா. ஸோ இஸ்னல் எக்ஸ்பிரஷன் ரீப்ளேஸ்மெண்ட் வேல்யூ. ஸோ இந்த இஸ்னல்ல வந்து பார்த்தீங்கன்னா எந்த எக்ஸ்பிரஷன் எடுக்கணும், ரீப்ளேஸ்மெண்ட் வேல்யூ எது எடுத்துக்கணும் அப்படின்றது. அதாவது இதோட அர்த்தம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த இஸ்னல் என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா இப்போ நல் இருக்குதுன்னு வச்சிங்களேன். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஏஜில் வந்து நல் இருக்குதுன்னு வச்சிங்களேன். அதுக்கு பதில் நம்ம வந்து ஆக்சுவலாக வந்து 0 போட்டுக்கலாம், இல்லை ஒரு 10 போடுறதாலும் போட்டுக்கலாம். ஸோ இந்த வேல்யூ வந்து இந்த ஏஜ் எங்கெல்லாம் நல்ல வருதோ அந்த இடத்துல வந்து இந்த 10 ரீப்ளேஸ் பண்ணி நம்மளுக்கு கொடுத்துரும். ஸோ நான் என்ன பண்ணுறேன்னா ஏஜ் 10 அப்படி போட்டுறேன்னு வச்சுங்க. ஃப்ரம் கஸ்டமர் மாஸ்டர். ஸோ இப்போ கொடுக்குறேன்னு வச்சிங்களேன். இப்போ ஏஜ் வந்து எங்கெல்லாம் 10 ஐ மீன் எங்கே பிளாங்க் வருதோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா 10 நம்மளுக்கு வந்து ஒரு ரெக்கார்ட் வரும். ஸோ பார்த்தீங்கன்னா தெரியும், கடைசி ரோ வந்து பார்த்தீங்கன்னா பிளாங்க் வேல்யூ வந்துச்சு. இப்போ அந்த பிளாங்க் வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா அந்த 10ஆல் ரீப்ளேஸ் பண்ணிட்டோம். ஸோ இப்போ இப்படி யூஸ் பண்ணும்போது நம்மளுக்கு என்ன ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா எப்படி சொல்கிறது. ஸோ இப்போ போகிறேன்னு வச்சிங்களேன், ஆவரேஜ் ஆஃப். ஸோ இந்த மாதிரி போகிறேன்னு வச்சுங்க. இப்போ இதோட ஆவரேஜ் எடுக்கலாம். சாரி 24. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக வந்து மேட்சிங் ஆகிற மாதிரி வரும். ஓகேங்களா? ஸோ எப்படி இது 24 வருது? அப்போ சார் எல்லா ஏஜும் ஆட் பண்ணிவிட்டு இப்போ 259 269 டிவைட் பை 11 அப்படி போட்டிருப்பாங்க. 269 டிவைட் பை 11 அப்படி போட்டேனாக்கா அரௌண்ட் வந்து பார்த்தீங்கன்னா 24 கிட்ட வரும். ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா
எப்படி சொல்றது? ஸோ இந்த நல் வேல்யூ வந்து ரீப்ளேஸ் பண்ணி நம்ம ஆக்சுவலாக ஒரு வேல்யூ வச்சு நம்ம அடுத்து கால்குலேஷன் பண்ணிக்கலாம். ஸோ மோஸ்ட் ஆஃப் த கேசஸ் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த நல் வேல்யூ வந்து 0ல ரீப்ளேஸ் பண்ணிடுவாங்க. ஸோ எங்கெல்லாம் நல் வருதோ அந்த இடத்துல வந்து 0 ரீப்ளேஸ் பண்ணி அடுத்து அவங்க வந்து கால்குலேஷன் பண்ணுற மாதிரி பண்ணிப்பாங்க. ஓகேங்களா? ஸோ இப்படி தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இஸ்னல் யூஸ் பண்ணி பண்ணுறது. ஸோ இப்போ கோலாஸ்க் அப்படின்னு ஒரு ஃபங்க்ஷன் இருக்குல்ல. ஸோ கோலாஸ்க். ஸோ இந்த கொலாஸ் ஃபங்க்ஷன் என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதே ஃபங்க்ஷன் தான். ஸோ இப்போ எஸ்னல் என்ன பண்ணோம்னாக்கா, எஸ்னல் வந்து காலம் நேமு, காலம் நேம், கமா ரீப்ளேஸ் வேல்யூ. ஸோ இதானே அது சின்டாக்ஸு. ஸோ இது என்ன பண்ணி ஐ மீன் இஸ்னல் என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸோ இஸ்னல் என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரே ஒரு ரீப்ளேஸ்மெண்ட் வேல்யூ மட்டும் தான் கொடுக்க முடியும். ஸோ இதுவே கொலாஸ்க் யூஸ் பண்ணோம்னு வச்சுக்கிங்களேன், ஸோ எத்தனை வேணாலும் கொடுக்கலாம். ஸோ ஒரு காலம் நேம் தான், காலம் நேம் ஏஜ் தான் யூஸ் பண்ண போகிறோம். கமா ரீப்ளேஸ் வேல்யூ 1, ரீப்ளேஸ் வேல்யூ 2, ரீப்ளேஸ் வேல்யூ 3, ரீப்ளேஸ் வேல்யூ 4. ஸோ அந்த மாதிரி போயினே இருக்கும். அதாவது எப்படி எப்படி சொல்றது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ ஏஜ் இல்ல மொபைல் நம்பர் எடுத்துக்க சொல்லலாம். இப்போ மொபைல் நம்பரும் இல்லைன்னா என்ன எடுத்துக்கிறது அப்படின்றத பார்ப்போம். அந்த மாதிரி ஏதோ ஒரு ஒரு லாஜிக். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இந்த கண்டிஷன் இதை வச்சு சொன்னவங்களுக்கு புரியும் இந்த எக்ஸாம்பிள். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ட்ரம்ப்புக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஏஜ் இல்லை. ஸோ ஏஜ் வந்து நல்லுன்னு இருக்குது. ஸோ ஒருவேளை இங்கே நல்லு இருந்துச்சா நம்ம என்ன பண்ணுறோம்னா மேனுவலாக வந்து 10 போட்டு ரீப்ளேஸ் பண்ண சொல்கிறோம். இல்லைனாக்கா வேற ஏதோ ஒரு காலம் போட்டு இங்கே ரீப்ளேஸ் பண்ண சொல்லிக்கலாம். ஸோ இஸ்னல்ல வந்து பார்த்தீங்கன்னா அந்த மாதிரியும் பண்ணிக்கலாம். ஸோ இஸ்னல்ல இங்கே ரீப்ளேஸ் வேல்யூக்கு ஏதோ ஒரு வேல்யூ 10 தான் கொடுக்கணுமா இல்லை 0 தான் கொடுக்கணுமாலாம் கிடையாது. நம்ம வந்து வேற ஏதாவது ஒரு காலம் நேம் கூட கொடுத்துக்கலாம். இப்போ வந்து கஸ்டமர் ஐடி கூட கொடுத்துக்கலாம். ஸோ இந்த வேல்யூ வச்சு ரீப்ளேஸ் பண்ணிக்கோ அப்படின்ட்டு. ஓகேங்களா? ஸோ இந்த கொலாஸ் ஃபங்க்ஷன் என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த கொலாஸ் ஃபங்க்ஷனில் காலம் நேம் கொடுத்துட்டு மல்டிபிள் ரீப்ளேஸ் வேல்யூ கொடுக்கலாம். ஸோ எத்தனை வேணாலும் கொடுக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் ஜஸ்ட் இன் கேஸ் உங்களுக்கு தெரில, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து ஒருத்தரோட ஏஜ் நம்மளுக்கு தெரில. ஏஜ் நம்மளுக்கு தெரியலன்னா சரி அதுக்கு பதில் வேறு ஏதாவது வேல்யூ 10 அந்த மாதிரி போட்டு ரீப்ளேஸ் பண்ணிக்க சொல்லிட்டோம். ஸோ இப்போ இது ஒருத்தரோட அட்ரஸ் தெரில, ஆனால் ஒரு பின்கோடு சரி ஓகே. இப்போ அட்ரஸ் கொடுத்துருக்காரு ஒருத்தர், அட்ரஸ் கொடுத்துருக்காரு, பின்கோடு கொடுத்துருக்காரு, அப்புறமா கண்ட்ரி கொடுத்துருக்காரு அப்படின்னு வச்சுங்களேன். ஸோ ஒரு டேபிளில் இந்த மாதிரி வேல்யூலாம் கொடுத்துருக்காரு. ஸோ அட்ரஸ் பிளாங்காக இருந்துச்சுன்னா நான் என்ன சொல்கிறேன்னா இந்த ரீப்ளேஸ் வேல்யூ அந்த பின்கோடு யூஸ் பண்ண சொல்கிறேன். ஸோ அட்ரஸ் பிளாங்காக இருக்குது நல்லா இருக்குதா, ஸோ அது பதில் பின்கோடு இருந்தால் போடு, அட்லீஸ்ட் அதாவது ஓகே. ஸோ பின்கோடும் இல்லையா, ஸோ கண்ட்ரியோட நேமுக்கு தான் அதையாவது போட்டு விடு, ஏதோ ஒன்று போடு அப்படின்னு சொல்கிறேன். ஸோ இந்த மாதிரி நம்ம இதுக்கு ரீப்ளேஸ் பண்ணுறது தான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த கொலாஸ் ஃபங்க்ஷன். ஸோ அந்த கொலாஸ் ஃபங்க்ஷன் நம்ம இப்போ ப்ராக்டிக்கலாக இந்த இதில் யூஸ் பண்ணி பார்க்கலாம். ஸோ செலக்ட் ஸ்டார்ட் ஃப்ரம் கஸ்டமர் மாஸ்டர். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இப்போ கொலாஸ் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ண போகிறோம். ஸோ நான் என்ன பண்ணுறேன்னாக்கா இப்போ ஏஜ் இல்லைன்னா அதுக்கு பதில் மொபைல் நம்பர் கூட சொல்லலாம். மொபைல் நம்பர் இல்லைன்னா கஸ்டமர் ஐடி கூட சொல்கிறேன். ஓகேங்களா? ஸோ இந்த வேல்யூ நல்லா இருந்துச்சுன்னா இந்த வேலையை பாரு, இதுவும் நல்லா இருக்குதா அப்போ இதை எடுத்து போடு, ஏதோ ஒரு வேலையை எனக்கு வரணும் ஆக மொத்தம் எனக்கு அதுதான். ஸோ இப்போ செலக்ட் என்ன பண்ணுறேன்னா கொலாஸ்க் கொலாஸ்க். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஏஜ் காலம் நேம், அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா சிட்டி போடுறேன். ஓகேங்களா? ஸோ சிட்டியும் பிளாங்காக இருந்துச்சுன்னா சாரி சிட்டி வேணாம், மொபைல் நம்பர் போடுறேன். மொபைல் நம்பரும் பிளாங்காக இருந்துச்சுன்னா கஸ்டமர் ஐடி போட சொல்கிறேன். ஸோ ஏதாவது ஒரு வேலையை எனக்கு கொடுத்துரு, எனக்கு அது பிளாங்காக மட்டும் விடாத. ஸோ அந்த மாதிரி சுச்சுவேஷன் நம்மளுக்கு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இதில் தெரியும் உங்களுக்கு ஏஜ் வந்து எல்லாருக்கும் ஒரு அலியாஸ் கொடுத்துடலாம், ஈஸியாக இருக்கும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு. ஸோ ஏஜ் வந்து எல்லாருக்குமே அவங்களோட ஆக்சுவல் ஏஜ் இருக்குது. ஆனால் அந்த கடைசியாக இருக்கிறவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஏஜ் எல்லாம் மொபைல் நம்பர் கூட சொல்லுவோம். மொபைல் நம்பர் நல்லா இருக்குது அவருக்கு. ஸோ கஸ்டமர் ஐடி வந்து 111 அது வந்து வந்துருச்சு. ஸோ இப்படி தான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த கொலாஸ் ஃபங்க்ஷனும் இஸ்னல் ஃபங்க்ஷனும் யூஸ் பண்ணி நல்லா ஹேண்டில் பண்ணுறது. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ பிடிச்சதை மறக்காம ஒரு லைக் கொடுத்துருங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்ட் வீடியோஸ் வந்து அடுத்தடுத்த டேஸில் அப்லோட் பண்ணப்படும். ஓகே கைஸ், அடுத்த வீடியோ சந்திக்கிற உங்களோட வந்து உங்கள் டேட்டா வாத்தி.